ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு ரேட்டை பற்றி பார்க்கலாம் அண்ட் வார் ஸ்டேட்டஸ் என்னன்றதையும் பார்க்கலாம். அண்ட் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் அதிகபட்ச கிராம்ஸ் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாவே அந்த வீடியோ பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி நேற்று வீடியோவில் ஜிஆர்டியில் ஆஃபர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வந்து ஒரு சிஸ்டர் மட்டும் இது வந்து கிளிக் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நெகட்டிவா நீங்க வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து வியூஸ் போகும். ஜிஆர்டில 2 நாளாவே ஆப்ல வந்து இந்த ஆஃபர் கொடுத்திருந்தாங்க. என்னால வந்து முந்தா நாள் வீடியோ போட முடியல. சோ நேத்து வந்து நான் ஆஃபரை வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு போட்டிருந்தேன். ஆஃப்டர்நூனுக்கு மேல செக் பண்ணி பார்த்தா அந்த ஆஃபரை வந்து ஆப்ல இருந்து எடுத்துட்டாங்க. வரணும் ஆஷாடம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருந்தாங்க. மேபி இது வந்து ஆடி ஆஃபரா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அதனால ரொம்ப சீக்கிரமே மிஸ்டேக்கா ரிலீஸ் பண்ணி அதை வந்து டெலீட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. இது கூட ஆடி ஆஃபரா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல இது ஆடி ஆஃபரா இல்லாத பட்சத்துல கொஞ்ச நாள் கழிச்சு இதே ஆஃபர் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்பதான் நம்ம கோல்டன் கேர்ள் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான கோல்டன் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்துலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு சின்ன ஏற்றம் தான் கோல்டன் சில்வர்ல இருந்தது. அதனாலதான் நான் வந்து ஒரு 60 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அந்த சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ரூபாய் ஏற மாதிரி தான் இருந்தது. பட் அவங்க ஏன் ஏத்தல அப்படின்றது எனக்கு தெரியல. இப்ப வந்து வார் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வாரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து எலக்ட்ரானிக் முறையில ஈரான் அண்ட் யூஎஸ் வந்து சைன் பண்ணிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வழக்கம் போல இஸ்ரேல் வந்து லெபனான் மேல தாக்குதல் நடத்தினாங்க. ஈரான் டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஹார்மோஸ் நீரிணையை திரும்பவுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வந்து ஈரானுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையே என்னன்னா லெபனான் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்றத அந்த 14 பாயிண்ட்ல அவங்க வந்து வச்சிருந்தாங்க. அமெரிக்காவும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இஸ்ரேல் வந்து அதை ஏத்துக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த டீல் சைன் ஆனது இஸ்ரேல் நெதன்யாஹுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலேயே கூட இவர் வந்து இந்த தாக்குதலை நடத்திருக்கலாம். ஹார்மோஸ் நீரிணையை க்ளோஸ் பண்ணிட்டோம்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து இதை திறந்து விடலன்னா ரொம்ப மோசமான விளைவுகளை வந்து சந்திக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல வந்து கடும் எச்சரிக்கையை ஈரானுக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இப்போ மிட் எலெக்ஷன்ஸ் வருதாங்க, அதுல ஜெயிச்சே ஆகணும்ன்ற கட்டாயத்துல இருக்காரு. ஈரானுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு வந்து பல விதமான நெருக்கடிகளை கொடுத்து கட்டாயப்படுத்தி கிட்டத்தட்ட இந்த டீல வந்து அமெரிக்கா சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. நான் வந்து ஈரானை அடக்கிட்டேன், என்னுடைய பவரை வச்சு ஒபாமா செய்ய முடியாததை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன்னு இவர் ஒரு பக்கம் பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. உண்மையான நிலவரம் என்னன்னா இப்போதைக்கு ஹார்மோஸ் நீரிணையை வந்து திறக்க மாட்டோம், லெபனான்ல வந்து இஸ்ரேல் அட்டாக்ஸ் நிறுத்தினா மட்டும்தான் திறப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. திரும்பவுமே நமக்கு வந்து க்ரூட் ஆயிலுடைய பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குமே சான்ஸ் இருக்கு. ஆனா வந்து பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால இது வந்து 50-50 சான்ஸ் தான். ஹார்மோஸ் நீரிணையை வந்து கண்டினியூஸா மூட போறாங்களா இல்ல பேச்சுவார்த்தையில சுமூகமான தீர்வு எட்டி திறக்க போறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். அப்படி ஒருவேளை க்ரூட் ஆயில் வந்து திரும்பவும் ஏறிச்சுன்னா கோல்டு விழறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. இது முழுக்க பாத்தீங்கன்னா ட்ரம்ப், நெதன்யாஹு அண்ட் ஈரானுடைய தலைவர்கள் 3 பேரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு. இதுலதான் வந்து கோல்டனுடைய பிரைஸ் வந்து ஊசலாடிட்டு இருக்கு. அதாவது ஏறுமா இறங்குமான்றது இவங்க 3 பேருடைய கையில தான் இருக்கு. நீங்க வழக்கம் போல வந்து என்ன உங்களால சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணிட்டே வாங்க. 13,500 வாங்குறது அப்படிங்கிறது ஓரளவு ரீசனபிளான ரேட் தான். உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க வந்து பை பண்ணிக்கோங்க. சோ இப்ப வந்து நம்ம ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்ட பத்தி பார்த்தலாம். ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு வந்து பெஸ்ட்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 3 டிஜி கோல்ட கம்பேரிசன் பண்ணி போட்டிருந்தேன். அதாவது தங்கமயில், போத்தீஸ், ஜிஆர்டி. இது எதனால பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டுல முதல் 120 நாட்களுக்கு நமக்கு 7% போனஸ் தராங்க. சோ மத்த டிஜி கோல்டுல இல்லாத அளவுக்கு இதுல வந்து நமக்கு ப்ராஃபிட் இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒருவேளை இந்த மாதிரி வார் சிச்சுவேஷன்லாம் நமக்கு கோல்டு ரேட் கம்மி ஆகும் போது நம்ம ஆவரேஜ் ரேட்டுக்கு க்ளோஸ் பண்ணி கூட எடுத்துக்க முடியும். அதாவது அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். பட் நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா போனஸ் வெயிட்ன்றது கிடைக்காது. நம்ம சேர்த்த அமௌண்ட்டுக்கான அந்த கிராம்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அதே மாதிரி மத்த டிஜி கோல்டை விட இங்க வந்து 3 டெசிமல் பிளேசஸ்க்கான வேல்யூ எடுத்துக்கிறதுனால நமக்கு அதிகபட்சமான எம்ஜியும் சேவ் பண்ண முடியும். அதையும் நான் வந்து இதுல டெமோவோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க டிஜி கோல்டுல சேவ் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா ஏற்கனவே சிட்டு வந்து கட்டி முடிச்சவங்களுக்கு இது ஒரு சாய்ஸா இருக்கும். அப்ப எப்பெல்லாம் லோவா இருக்கும் 100 ரூபாய் தானே நமக்கு, அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு பேமெண்ட் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட் அக்ஷய திருதியைக்கோ இல்ல வந்து நியூ இயர்க்கோ உங்களால கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சோ இப்ப வந்து நம்ம ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டுல எப்படி போட்டா நமக்கு நிறைய ப்ராஃபிட் வரும், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு கூகுள் பிளே ஸ்டோர்லயே அவைலபிளா இருக்கும். ஸோ அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு வெல்கம் ஸ்கிரீன் வரும். இதுல வந்து முதல்லயே உங்களுக்கு வந்து ஜாயின் நியூ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு அப்படின்னு வரும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கேஒய்சி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வரும்.
ஜென்ரலா நம்ம நேமு, ஆதார் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் நாமினி நேம் அது எல்லாம் குடுத்து நீங்க வந்து ஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான். அதெல்லாம் முடிச்சுட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டூ மேக் அ பேமெண்ட் அப்படின்னு வரும். ஸோ இப்ப நான் பார்த்தீங்கன்னா 12 ஜூன் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு மெச்சூரிட்டி வந்து 8 மே. ஏன்னா நான் அக்ஷய திருதியை வந்து 9த் மே வருது இல்லையா? அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதுனால ஜூன் மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நெறைய பேர் வந்து ஆல்ரெடி அவங்க டிசம்பர் மாசம் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ண உடனே போட்டிருந்தாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட வந்து நம்மளால அக்ஷய திருதியும் போது 0% டை சார்ஜஸ்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நமக்கு குடுத்திருக்கிற கிராம்ஸ் பிளஸ் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நம்ம எப்படி வந்து எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் ஆட் பண்ணலாம்? அதாவது இப்போ 1000 ருபீஸா ஸ்ட்ரைட்டா போடாம அதுக்கு பதிலா நம்ம 10 வாட்டி 101, 102 அந்த மாதிரி போடும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் வரும். அது எப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எப்போ பேமெண்ட் பண்ணணும்னாலும் இந்த பே நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பே நவ் அப்படின்னு நம்ம கொடுத்த உடனே இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ இதுல வந்து இன்னைக்கான ரேட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டுக்கும் மற்ற டிஜி கோல்டுக்கும் இருக்கிற மெயினான வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப இருக்கிற கோல்ட் ரேட்டை வச்சு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். அதாவது நீங்க வந்து 100 ரூபாய் இப்ப வந்து போடுறீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற அன்னைக்கான ரேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு 13,390 ரூபாய். சோ நீங்க 100 ரூபாய் போட்டீங்கன்னா நமக்கு வந்து 0.0074 அப்படின்னு வருது. சோ இந்த மாதிரி வரக்கூடாது. நமக்கு வந்து 4th டெசிமல் பிளேஸ்ல 5க்கு மேல இருக்கணும். 5 அல்லது அதுக்கு மேல இருக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து பெனிஃபிட். சோ அப்படிங்கும்போது நீங்க 100ன்னு போடாம இந்த இடத்துல நீங்க வந்து 101 அப்படின்னு போட்டா நமக்கு என்ன வருது பாருங்க. 4th பிளேசஸ்ல 5 வருது. அப்போ நமக்கு வந்து 8 மில்லிகிராம் ஆட் ஆயிடும். 7.5 அப்படின்றது ரவுண்ட் ஆஃப் ஆகி 8 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆயிடும். 101 ரூபாயிலேயே நமக்கு வந்து கிடைச்சிருது. இப்ப நான் வந்து உங்களுக்கு டெமோவோட சொல்றேன் பாருங்க. இப்ப நமக்கு வந்து கோல்ட் ரேட் நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம 101 ரூபாய் போட்டாலே நமக்கு இங்க என்ன பெனிஃபிட் ஆட் ஆகுது? 8 mg வந்துருது. ஏன்னா நம்ம அதுல பார்த்தோம் 4th டிஜிட்ல 5க்கு மேல வந்தாலே 8 கால்குலேட் பண்ணிடுறாங்க. பிளஸ் நமக்கு 1 mg பெனிஃபிட்டா கிடைச்சிருது. அதாவது நீங்க ஒரு பேமெண்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது 1 mg உங்களுக்கு பெனிஃபிட் வரணும். நான் இதை பண்ணும்போது நமக்கு வந்து 9 mg கிடைச்சிருது. சோ இப்ப இந்த 101 ரூபாய 10 தடவை போட்டேன்னா 1010 ரூபாய் நான் வந்து போட்டிருப்பேன். ஒரு வாட்டிக்கு 9 mgனா 10 வாட்டிக்கு 90 mg கிடைச்சிருக்கும். அதாவது 1010 ரூபாய்க்கு எனக்கு வந்து 90 mg கிடைக்குது. இதுவே நான் அப்படி போடாம இங்க ஸ்ட்ரைட்டா 1010 அப்படின்னு போடும்போது எனக்கு வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க. வெறும் 80 mg தான் கிடைச்சிருக்கு. சோ அப்ப நமக்கு வந்து 10 mg இந்த இடத்துல டிஃபரன்ஸ் வருது. இன்னைக்கு வந்து 1 mg நீங்க வாங்கணும் அப்படின்னா 13,390 ரூபாய் இன்னைக்கு வந்து 1 கிராம். சோ நமக்கு வந்து 1 mgன்றது 13 ரூபாய் 39 காசு. அது ஸ்ட்ரைட் பேமெண்ட் பண்ணும்போது 133 ரூபாய் நமக்கு வந்து லாஸ் ஆகுது. கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுக்கு ஒரு 10 பேமெண்டாவோ 20 பேமெண்டாவோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து இந்த ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13,390க்கு வந்து 101 ரூபாய் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்ப நாளைக்கே வந்து உங்களுக்கு 13,800 அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் ரேட் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல சொன்ன அதே மெத்தட் தான். அதாவது உங்களுக்கு வந்து 1, 2, 3 4வது டிஜிட்ல வந்து 5 அல்லது அதுக்கு மேல இருந்தா மட்டும்தான் 8 mg ஆட் ஆகும். சோ இந்த இடத்துல வந்து நமக்கு 104 ரூபாய் போட்டாதான் வருது. சும்மா நான் இப்ப 103 ரூபான்னு போட்டேன்னா உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 103 ரூபாய் போட்டேன். இங்க 4th வந்து 4 தான் வருது. சோ உங்களுக்கு வந்து 8 mg ஆட் ஆகாது. சோ நம்ம 104 ரூபாய் அப்படின்னு போட்டா மட்டும்தான் இங்க 4th டிஜிட்ல உங்களுக்கு வந்து 5 வருது. அப்ப 8 mg நமக்கு கிடைக்கும். சோ அப்ப வந்து நீங்க 104 ரூபாயா வந்து இங்க போடுற மாதிரி வரும். எப்பன்னா 13,800 ரூபாய்லாம் வரும்போது நம்ம இங்க 104 ரூபாய் போடணும். சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது நீங்க போடுற அமௌண்ட்டை வந்து கால்குலேட்டர் ஓபன் பண்ணி அன்னைக்கான ரேட்ல டிவைட் பண்ணி 4th டிஜிட்ல 5 பிளஸ் அதுக்கு மேல வந்ததுன்னா இந்த மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கோல்ட் ரேட் 13,000க்கு கீழே வந்துருது அப்படிங்கும்போது நம்ம மினிமம் வேல்யூ 100 ரூபாய் போட்டுதான் ஆகணும். அதுக்காக நம்ம 95 ரூபாய் 96 ரூபாய் எல்லாம் போட முடியாது. அப்ப வந்து இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ 13,000க்கு பிலோவா கோல்டு வரும்போது 1000 ரூபாய ஒரு டைம் போடுறதுக்கு பதிலாக 10 வாட்டி 100 ரூபாயா போட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் படி நம்ம போடும்போது மார்க்கெட் ரேட்டை விட கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் வரைக்குமே வந்து லாபம் கிடைக்கும். எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நான் கட்டியிருக்கிறது பாத்தீங்கன்னா 7,200 ரூபாய். எனக்கு சேர்ந்திருக்கிற வெயிட் வந்து 0.560. அதாவது போனஸ் இல்லாம வந்து நான் சேர்த்திருக்கிறது இவ்வளவு. இப்போ வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 13,390. இதை நான் இப்ப வந்து ஷாப்ல போய் வாங்குறோம் 7,500 ரூபான்னு வச்சுக்கோங்க. 7,200 ரூபாய்க்கே வாங்கியிருக்கேன். அதாவது 300 ரூபாய் வந்து இந்த மெத்தட்ல 100 போடும்போது எனக்கு வந்து சேவ் ஆயிருக்கு. இப்ப இதுவே வந்து நான் போனஸ் வெயிட் வந்து சேர்த்தேன் அப்படிங்கும்போது எனக்கு எவ்வளவு வருதுன்னா 0.630 வருது. போனஸ் வெயிட்டை சேர்க்கும் போது அப்போ 8,435 ரூபாய் இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து
நான் போனஸ் வெயிட்டோட சேர்த்து வாங்கணும்னா எனக்கு ஆகும். ஆனா 8435 ரூபாய் இடத்துல நான் வந்து 7200 ரூபாயில வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி பார்த்தாலும் 1200 ரூபாய் இப்ப இருக்கிற ரேட்டுக்கு வந்து எனக்கு ப்ராஃபிட். பிரிச்சு போடும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு லைவாவே போட்டு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ஆவரேஜ் ரேட் அது ஒண்ணும் இல்ல, நம்ம என்ன அமௌண்ட் கட்டிருக்கோமோ டிவைடட் பை இந்த டோட்டல் வெயிட், அதாவது போனஸ் வெயிட்டை நீங்க சேர்க்க கூடாது. ஸோ அதுதான் வந்து உங்களுடைய ஆவரேஜ் ரேட். இது வந்து நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கீங்க, அதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 13,000க்கு கீழே வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க 100 ரூபாயை ஸ்பிளிட் பண்ணி போட்டுட்டே வாங்க. ஆக்சுவலா நானே பார்த்தேன்னா போத்தீஸ் டிஜி கோல்டுல இந்த மெத்தடை யூஸ் பண்ணல, அதாவது ஸ்ட்ரைட்டா 1000 2000 போட்டுட்டு தான் வந்தேன். ஆனா ஜிஆர்டில ரொம்பவே ஈஸியா இருக்கு. இங்க வந்து 3 டெசிமல் பிளேசஸ் கொடுக்கறதுனால எனக்குமே வந்து ரொம்ப ஒரு ஆர்வமா இருந்தது. அதனாலதான் நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணேன். இது நல்ல ப்ராஃபிட் இருக்கு. அண்ட் நீங்களுமே டெஃபினட்டா வந்து இந்த 8+1 mg கான்செப்டை யூஸ் பண்ணி நிறைய சேவ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டுல இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நிறைய எம்ஜி சேவ் பண்ணலாம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அண்ட் வார் ஸ்டேட்டஸ், கோல்டு ஸ்டேட்டஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்த்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.